ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 உறுதியாக வளர்ச்சிகள் உண்டு. பொருளாதார ரீதியான வளர்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமைக்கான வளர்ச்சி, கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வளர்ச்சி, எல்லா விதமான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இத்தனை நாட்களாக உங்கள் லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். இது நடக்குமா, அது நடக்குமா, ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடாதா, வாழ்க்கையில் நம்ம மட்டும் ஏன் இன்னும் ஒரு லைஃப்பை பற்றி உணராமல் வாழ்கிறோம், இந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் நமக்கு எப்போ நடக்கும், மன நிறைவு எப்போ கிடைக்கும், இதுதான் உங்களுடைய பெரிய கேள்வியாகும். பணத்தை பற்றி கூட அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. நல்ல குணமுள்ள நபர்கள் கிடைப்பாங்களா, நம்ம எப்படி மற்றவங்கள உண்மையாக நேர்மையாக பார்க்குறோம், ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட உண்மையான பாசமாக காட்டக்கூடிய நபர்கள் கிடைப்பாங்களாங்கிறதான் எதிர்பார்க்குறீங்க. அதுவும் கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சுக்கிருக்கீங்க. ஸோ இது ஜனவரி மாதம் முதல் மாறப்போகிறது. மாற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏற்றம் என்பது எளிமையாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை. பொருளாதார விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களும் ஒரு ஏற்றம் உண்டு. அதேபோல் யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக பயணம் செய்கிறீங்களோ, அனைவருக்குமே மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம். ஓகேவா? அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எழுதி வச்சுக்கோங்க, ரைட், சூப்பராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம். வெளிநாடு போகணுன்னு ரொம்ப நாளாக காத்துக்கிருக்கீங்களா? வெளிநாடு எப்படியா போகும், இந்த உள்ளூரில் இருக்க வேண்டாம், உள்நாட்டில் இருக்க வேண்டாம், எப்படியா வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் தொடங்கலாம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிற முயற்சி, வெளிநாட்டுக்குரிய முயற்சிகள் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தற்போது விசா பிரச்சனை, பாஸ்போர்ட் பிரச்சனை ஏதோ மேபி நடந்திருக்கலாம். ஸோ இந்த ஜனவரி மாதத்துல இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். உறுதியாக வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலை உருவாகும். அதே போல் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு மேல் அதிகாரியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், வீண் வம்பு வழக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகி உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த நிலையை செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசி என்பவர்களாகிய நீங்கள் உறுதியாக குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகேவா? ஸோ கவலையே பட வேண்டாம். அது 3 வருஷம் 5 வருஷம் எத்தனை வருஷம் இருக்கட்டுங்க, குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல், உங்கள் ஜென்மத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கொடுப்பார். கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம். போட்டி
எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. அதாவது ஸ்கூலில் படிக்கிறீங்க மாணவர் செல்வங்கள், கடகராசி மாணவர் செல்வங்கள் எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. அது எக்ஸாமில் போட்டி வச்சாலும் சரி, விளையாட்டு போட்டி வச்சாலும் சரி, எல்லா போட்டியிலும் நீங்கள் உறுதியாக கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க. தொழிலையும் போட்டி வச்சுட்டாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்க தான் உங்கள்கிட்ட போட்டிக்கு வருவாங்க. ஸோ அப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஏற்று நிற்பீங்க, ஜெயிப்பீங்க. கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி என்று உறுதி என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு தைரியமாக தன்னம்பிக்கையோட வீர நடை போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் கடகராசி பெண்களுக்கு மிகவும் அதிகமான மகிழ்ச்சி, உறுதியாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த 2026 மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, என்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, இந்த 2026 ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சுக்குவேன், மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிட மாட்டேன். நான் தெளிவான மைண்டில் இருக்கேன், யாரோடைய விஷயங்களும் தலையிட மாட்டேன், எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. தேவையில்லாமல் மற்றவங்க குடும்ப பிரச்சனை, மற்றவங்களுடைய பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் தலையிடவே வேண்டாம். வண்டி வாகனங்களை போகும்போது, நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. ஸோ இதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மாற்றத்தை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த 2026 நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடை மனதார பின்பற்றுங்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் எப்பொழுதும் உங்களுடன் நிலைத்திருக்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா, அந்த 2026ஆம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். எனதருமை கடகராசி அன்பர்களே, 2026 நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம். இந்த ஆண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான், அற்புதமான அமைப்பு. நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. 2026 இது நாள் வரை தேங்கி கிடந்த அத்தனை கழிவுகளும் நம்மளை விட்டு போகுது, அத்தனை நன்மைகளும் கூடி வருது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போக போதுங்க, நல்லதெல்லாம் நம்மளை தேடி வரப்போதுங்க. அதுதாங்க 2026. கடகராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தை நோக்கி குரு பகவான் வருகிறார். ஜூன் மாதம் வரையிலும், அதாவது மே மாசம் எண்டு வரைக்கும் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்ப நமக்கு நடக்கக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். நல்ல தங்கம் வாங்குவதில் ஒரு ஆர்வம் இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அதனால் வரக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதனால ஒரு மகிழ்ச்சி குடும்பத்துல அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். பல பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜூனுக்கு முன்பாகவே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பல கடகராசிக்காரங்களுக்கு கூடி வரும். எனக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும்,
ஒரு நல்ல யுனிவர்சிட்டியில எனக்கு சீட் கிடைக்கணும், நான் வெளிநாட்டில் வியாபாரம் செய்யணும், எனக்கு ஒரு நாட்டில் விசா ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, ஏன்னா வேற ஒரு நாட்டை தேடுகிறேன் அப்படின்னா வேற ஒரு நாடு அமையக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு அற்புதமாக அது கூடி வருது. அதுவும் குரு பகவான் நம்முடைய ராசியில உட்கார்றாருன்னா மிகச்சிறந்த யோகம் இல்லை. ஒருத்தர் ஜாதகத்துல குரு பகவான் உச்சமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பேரு வேற என்னங்க வேணும் நம்ம வாழ்க்கையில. குரு பகவான் ஜாதகத்தை உச்சமா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் எடுத்து பார்க்க வாழ்க்கையில பினான்சியலா பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை கடவுள் நமக்கு கொடுக்க போறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குரு பகவான் நம்ம ராசியில உட்கார போறார். அவர் உட்கார்ந்த பிறகு நம்முடைய தன லாபம், காசு, பணம், துட்டு பெருக போகுது. இது நாள் வரைக்கும் அந்த குரு பகவான் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நம்ம ராசிக்கு வராரு. வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா நம்முடைய 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடம்ங்கிறது எப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியுமா உங்களுக்கு? நம்மளுடைய பூர்வ புண்ணியம், போன ஜென்மத்துல நிறைய புண்ணியத்தை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த புண்ணியத்தை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான நேரம். பேங்க்ல நம்ம ஆர்டி போட்டு வச்சுக்கிட்டே வந்திருந்தோம். எப்பவோ சின்ன வயசுல இருந்து அறியாம கூட போட்டுக்கிட்டோம், விளையாட்டா போட்டு வச்சிருந்தோம். இன்னைக்கு அந்த பணம் மெச்சூர்ட் ஆகி நமக்கு கிடைக்குது, பெரிய கோடியை தொட்டு கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இப்ப குரு பகவான் தரப்போறாரு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் நம்ம எப்பவோ சேர்த்து வச்ச புண்ணியத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால கல்யாணம் ஆயிரும். அது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி தடை விலகும், கல்யாணம் கூடி வரும். எவ்வளவு பெரிய யோகம். கல்யாணம் கூடி வந்தவங்க ஆல்ரெடி கூடி வந்துருச்சுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு நாங்க படுற பாடு இருக்கு பாருங்க. டாக்டரை போய் பார்க்கறோம், எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு, ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இருந்து எங்க குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு நல்ல நேரம், இறைவனுடைய அருள் இப்போ வருது. 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. புத்திர சந்தானம், ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை வாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நேரம். இதுல பாருங்க, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். முன்கோபம் நிறைய வரும், அந்த முன்கோபத்தை குறைக்கணும். சிலருக்கு பற்கள் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும், அதை இந்த ஆண்டு கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும். 2ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6ல் உட்கார்ந்தாருங்க, யோகங்க. அரசு வேலை கிடைக்குங்க, ரொம்ப ஒரு யோகம். அரசு வேலையை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான அரசு வேலை கிடைக்க போகிறது. இது நாள் வரைக்கும் சர்வீஸ் செக்டார்ல இருந்து எனக்கு பெரிய முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சர்வீஸ் செக்டார்ல பணியாற்றக்கூடியவர்கள், சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வரப்போகுது. 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 6ல் உட்கார்ந்து அற்புதமா ஒரு இடத்தை துவங்கிட்டாரு. நமக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், 4 வீலர் வாங்கணும், சரியா எனக்கு லோன் கிடைக்கலங்க, எல்லாரும் லோன் கிடைக்குதுங்க, எனக்கு மட்டும் கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்களுக்கு அழகா லோன் கிடைக்கும். நல்ல ஒரு 2 வீலரோ காரோ வாங்கி 2026ல் கொண்டாட போறீங்க. சில பேருக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு இருக்கும். ஒரு டிஷ் வாஷ் வாங்கினா பரவாயில்லைங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டா பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அருமையாக வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி வரும். சொத்தை வாங்கி பிறகு விற்கக்கூடிய யோகம்னு காட்டுது. இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து தரும். கடகராசிக்காரங்களுக்கு எதிரிகளை கண்டு பயம் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பயம் விலகும். எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க இனிமே. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். ஆனா 6ல் சுக்கிரன் இருக்கும்போது என்னன்னா, கணவன் மனைவி உறவுன்னு இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் கனிவா போயிடணும். குரு இருந்து செகண்ட் ஆஃப் நம்மளை காப்பாத்திடுவாரு. ஆனா ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல கவனமா இருந்துக்கிடுங்க. பலர் விவாகரத்துக்கு முயற்சி பண்ண விவாகரத்து அமைஞ்சு போயிடும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே மாதிரி அட்டமத்துல ராகு உட்கார்ந்தா, 2ல் கேது, 8ல் ராகுங்க. வேணும்னே திட்டம் போட்டு நம்மளை பழி வாங்கறதுக்கு சிலர் காத்திருக்காங்க, அவமானப்படுத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்றாங்க. எச்சரிக்கையா நம்ம இருந்துக்கிடணும். 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான், அவரை ஜென்மத்திற்கு வரப்போகிற குரு பகவான் பார்க்கிற போது நல்ல வேலை வாய்ப்பு அற்புதமா அமையும். ராசிக்கு அதிபதி சந்திரன் உச்சத்தில் அமர்ந்து இந்த ஆண்டு தொடங்குவதனால் இருக்கிற ராசிக்காரர்களில் மிகப்பெரிய உச்சமான வாழ்க்கையை பெறப்போகிற ஒரு ராசியாக நீங்கள் இருக்க போறீங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வெளிப்படும், உங்கள் அறிவு கூர்மை வெளிப்படும். எந்த துறையிலும் நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும். அப்படிப்பட்ட யோகம்
பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்க்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். உடல் நலத்துல மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வருடம். வயது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் 2026 உங்கள் வாழ்க்கையில் முத்திரையை பதிக்காமல் போகாது. சூப்பர் இயர் அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும். இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர். அந்த ரெங்கநாதர் வழிபாடு செய்வது என்பது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அற்புதத்தை தேடித்தரும் ஆண்டாக 2026 உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும். மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலர்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம்.
ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் வல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சன். கடகராசிக்காரங்க அது தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. இது தாய் ராசி, ரொம்ப பாசம் இருக்கும். அவங்க முகமே இந்த நிலா மாதிரி வட்டமாக அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் முகம். அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2025 நல்லா இருந்தது. 24லாம் பார்க்கும்போது 25 ரொம்ப பெட்டராக இருந்தது. இந்த 26 உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம். 26 சூப்பராக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் முக்கியமாக நீங்கள் இந்த வண்டி, வாகனம், வீடு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நகைகள் இதெல்லாம் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம். ஆனால் நம்ம எப்பயுமே சொல்கிறது, ஒரு ஜோதிடரை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு உங்கள் ராசிக்கு எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது, எந்த திசையில் வீடு வாங்கினா நல்லது, எந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லது, இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். நாங்கள் கடகராசி எனக்கு வெள்ளை டிஃபால்ட்டு அப்படின்னு நினச்சிப்போம். வெள்ளை டிஃபால்ட்டு ராசிக்கு. பட் நட்சத்திரம், லக்னம், உங்கள் கோச்சாரம்லாம் பார்த்து கரெக்டான கலர்ஸ், நம்பர்ஸ், வீட்டு நம்பர், நீங்கள் ஏன்னா பிளாட்டில் வாங்குறீங்கன்னா வீட்டு நம்பர், வண்டி நம்பர்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது பணம் விஷயத்தில். குடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. பணம் உங்களுக்கு வரும், ஆனால் அதை சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா சேமிச்சிடலாம். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம பாசம் காட்டுவோம். அந்த பாசத்தை அதிகமாக காமிச்சு அந்த பிரச்சனைகளை குறைக்க பாருங்க. இப்போ லேடிஸும் கடகராசிக்காரங்க நல்லா சமைப்பாங்க. இந்த வருஷம் பசங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சதாக சமைச்சு போடுங்க. ஜென்ஸு சமைச்சா ஓகே, சமைக்க முடியலையா வரும்போது நல்ல சாப்பாடாக வாங்கிட்டு வாங்க, இல்லை வெளியே கூட்டு போய் நல்லா வாங்கிட்டாங்க. இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய தடைகள் வரும். சரிங்களா? முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்தில், வேலைக்கு ட்ரை பண்ணுறதுல, ப்ரமோஷன்ஸ், வெளிநாடு போகிறதுக்கு இந்த விசாக்கு ட்ரை பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்க, அதுக்கு எழுதி போடுறது, இதில் சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், இதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றதை நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். கவனிச்சுட்டு வாங்க, நம்ம அதில் ஜெயிச்சிடலாம். ஓகே? 5ஆம் வீடு நல்லா இருக்குங்க. வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதாவது முக்கியமாக குழந்தைங்களோட நல்ல சந்தோஷம் இருக்கும். உங்கள் மைண்ட் லெவல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி கோவில் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் நல்லதுக்கு. அண்டு முக்கியமாக குலதெய்வம் கோவில் நீங்கள் ரொம்ப அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். பெண் தெய்வ கோவில்களுக்கு நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த குளம் பக்கத்தில், ஆறு, குளம், கடல் இது சார்ந்து பக்கத்தில் இருக்க பெண் தெய்வ கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாகும். சரிங்களா? நீங்கள் 6ஆம் வீடும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் ரொம்ப கம்மியாகும். உடல் உபாதைகள்லாம் ரொம்ப கம்மியாகும்.
நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸ் விஷயமா இருக்குது, இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்குது, நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க அந்த சலசலப்பில் வந்து. ஆனால் அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இப்போ யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ ஒரு பிரச்சனையில் இழுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அது உங்கள் தப்பு இல்லைன்றது. அந்த ப்ரூஃப் பண்ணது வந்து டாக்குமெண்டேஷனாக பண்ணிவிடுங்க. ஒரு மீட்டிங் மெயிலாவோ இல்லை ஒரு எந்த மேனேஜருக்கு அனுப்புகிறோம் அந்த மெயிலாவோ அனுப்பிச்சிட்டு டாக்குமெண்டேஷனாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. இது வந்து ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன், லீகலாகவும் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு சூப்பரான டைம். நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இல்லை பார்த்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா, இந்த 2026 வந்து கல்யாணத்துக்கு ஒரு சூப்பரான டைமு. அதுவும் இந்த வருஷம் வந்து ஒரு ஆன்மீக வருஷங்க, சரிங்களா? என்ன எப்போவுமே கல்யாணம் எங்கே பண்ணுறதுன்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்க. நீங்கள் ரிசப்ஷன் கூட சத்திரத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு எப்போவுமே கல்யாணன்றது கோவில்களில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல் வந்து எப்போயுமே மலை மேலே கோவில், திருப்பதியோ பழனி இந்த மாதிரி நீங்கள் மலை மேலே இருக்கிற கோவில்களில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பவர். முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லையா ஏதாவது ஒரு கோவிலில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கடகராசிகளாக வந்து அம்பாள் கோவிலில் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் சிறப்பு, சரிங்களா? நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் தேடுறீங்கனாலும் ரொம்ப சூப்பராக அமையும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கும் சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணால் கை கொடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. லவ்வர்ஸ்குள்ளேயும் இணக்கம் ஜாஸ்தியாகும். இப்போ இந்த லவ்லேருந்து அடுத்த மேரேஜுக்கு மூவ் பண்ணணுன்றதுலாம் இந்த வருஷம் மூவ் பண்ணலாம். அதை சாத்தியமாகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் கடன்களும் உங்களுக்கு வந்து கடன் வருத்தம் அதிகமாக தர மாதிரி இருக்கும். நீங்கள் கடன் யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு நிறைய கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்டேஷன் வச்சுக்க நீங்கள் வந்து நாளைக்கு எந்த இஷ்யூலையும் மாட்ட மாட்டீங்க. இது ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன். ஏன்னா குரு சனி காம்பினேஷன்லாம் வந்ததுன்னா டாக்குமெண்டேஷன் இது ஒரு பரிகாரமாகவும் சொல்கிறேன். லீகலாகவும் நீங்கள் அதை தப்பிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அது. ஏன்னா ராகு சேர்ந்துருக்கிறதுனால ஒன்று கடனை பெருசாக இழுத்து விட்டுரும். அதனால் ஜாகிரதையாக தேவைன்னா மட்டும் கடனுக்கு அப்ளை பண்ணுங்கள், தேவைன்னா மட்டும் யாருக்காவது கடன் கொடுங்க. மற்றபடி அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் வீட்டிலலாம் சனி பகவான் இருக்கார். அதனால் போயிட்டு குருமார்களை போய் பாருங்கள். நீங்கள் அதுவும் எவ்வளவு போய் குருமார்களை போய் உங்களுக்கு நல்லது சொல்கிற யாராவது மேனேஜர், டிஎல், அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா, சித்தப்பா இவங்கள போய் பாருங்கள். சார் இன்றைக்கி யாரும் இல்லை சார், எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து சார், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அட்வைஸ் பண்ண மாட்டாங்கன்னா நேராக போய்ட்டு ஜீவ சமாதியில் உட்காந்துருங்க. ஏதாவது ஒரு சித்தர் ஜீவ சமாதியில் உட்காந்திங்கன்னா அவங்க தான் பெரிய குருமார்கள். அவங்க எப்பவுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க, சரிங்களா? அதனால் போய்ட்டு வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு ஒரு ஜீவ சமாதி, எல்லா ஊர்லேயும் ஜீவ சமாதி இருக்குங்க, தேடி பாருங்கள். நம்மளுக்கு தான் தெரியல, கண்டிப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பவர் ஏறும், சரிங்களா? தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு. வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் வீட்லேயும் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸில் காசு போட்டிருக்கீங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குன்னா தாராளமாக எடுத்துருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நல்ல விஷயத்தில் போடுங்க. ஏன்னா உங்கள் 12ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கார். அப்போ கண்டிப்பாக செலவு வரும், சுப செலவாக வரும். அதனால் அந்த பணத்தை எடுத்து கரெக்டான விஷயத்தில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பிச்சுப்பீங்க. அது லாங் லைஃப் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து அம்பாள் அது எப்படின்னா ராணி மாதிரி இருக்கணும். லலிதா திருப்புர சுந்தரியோ, காமாட்சி அம்மனோ, இந்த அம்பாளை வெள்ளிக்கிழமை போயிட்டு வழிபடுறது, வெள்ளி திங்கள் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணலங்க, இல்லை அபிஷேகத்துக்கு கொடுத்து நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. அன்னதானம் வந்தால் பால் சம்மந்தமாக, தயிர், அந்த மோர், இதுமாதிரி பால் சம்மந்தமாக அன்னதானம் பண்ண இந்த 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது, சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து
கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்ரம் அடைவார். சரிங்களா? அப்போ அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அஷ்டமசனியின் தாக்கத்திலிருந்து வெளிவராத இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆண்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் எந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், எதிர்பாராத இடத்துல வழக்குல போய் மாட்டிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா கடன், இவர்களுக்கு தேவையான கடனே கிடையாது, யாரோ ஒருவருக்காக வாங்கின கடன், இவர்கள் அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படியெல்லாம் இந்த அஷ்டமசனி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இவர்களுக்கு கொடுத்திருக்கும். அதிலும் கடந்த காலத்துல வேலையில ஒரு நிரந்தரமற்ற ஒரு தன்மை அப்படின்றது, என்னதான் வேலைக்கு போய் நீங்க எந்த வேலை இருந்தாலும் நம்ம பாத்திரலாம் அப்படின்னு போனா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டு உடனே அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக கொடுத்துட்டு இருக்குது. இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்க போது உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இடம் மாற்றம், இது எல்லாத்தையுமே அமைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசியில இருக்கக்கூடிய அந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், பூசம், அடுத்து ஆயில்யம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் மன ரீதியான சில குழப்பங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நிறைய இடத்துல தவறாக யோசிச்சு தவறான ஒரு விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்ட இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த 2026ல அந்த மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால ஒரு தெளிவான நோக்கத்தோடு, ஒரு எதிர்கால ஒரு எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இதற்கு நீங்க தேவையான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். வெளியிடத்திற்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. கடந்த 1.5 வருடங்களாக வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு இடத்துல போய் தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எல்லாம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த வழக்குகள் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் கூட மிகப்பெரிய ஒரு மன
உளைச்சலை கடந்த காலத்துல கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல ஒரு 8 வருடங்களுக்கு மேலாக அந்த குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்த சில கடகராசி அன்பர்கள் கூட 2025 இறுதியில இந்த லைஃப்ல இருந்து நம்ம வெளியில வந்து நமக்குன்னு ஒரு லைஃபை அமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள்லாம் எடுத்து அதை 2026ல துரிதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நிறைய பெண்கள் இவர்கள் இந்த காலகட்டம் ஒரு சொந்தமாக தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. நிறைய பேருக்கு திருமணம் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்குண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த 2026ல திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் முயற்சிகளை எடுக்காத ஒரு தருணமாக தான் இருக்க போது. திருமண ஏற்பாடுகள் பண்ண போறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண ஏற்பாடுகள்ல மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இல்லாத ஒரு வருடமாக தான் இருக்க போது. போய் வரன் பாக்குறது, மேட்சிங் பாக்குறது, அடுத்து ஓகே சொல்றது, திருமணத்தை நடத்துறது, இந்த மாதிரியாக அடுத்தடுத்த சில விஷயங்கள்னால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த 2026ல பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாணவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றங்கள். கடந்த காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்த நல்லா படிக்கிற பசங்க கூட 2024 எண்டுல இருந்து அக்டோபர்ல இருந்து இந்த 2025 இறுதி வரை பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க கூட ஏதோ ஒரு மன உளைச்சல்ல ஆளாகி தேவையில்லாம தோல்விகளை சந்தித்த ஒரு தருணம்லாம் இருக்கு. அது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். இவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. அலுவலக ரீதியாக ஏதாவது தேர்வுகள் இருந்தது, ப்ரமோஷனுக்காக தேர்வுகள் எழுத வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை எல்லாமே இந்த வருடம் துரிதமாக அட்டன் செய்து நீங்க அதுல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் வேலை இடமாற்றம் அமைவதற்குண்டான ஒரு தருணம். அந்த இடமாற்றம் உயர் பதவிகளையும் உயர்ந்த ஒரு பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வேலை பளு அப்படின்றது அதிகரித்தாலும் கூட அந்த ஒரு அதிகாரத்தன்மை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு முதன்முறையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதாவது அரசாங்கத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணி இதுவரைக்கும் ஒரு பெரிய அதிகாரின்ற ஒரு பொறுப்பை எட்டாதவர்கள் கூட இந்த 2026ல அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்து நல்ல ஒரு உயர்ந்த தரத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. அந்த பொறுப்புகள்னால உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியும் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணம். 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு அப்படின்னா ஆசாபாசங்கள் இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே ஒரு விரும்பி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. ஜூலை மாசத்துக்கு மேல அந்த சனி பகவான் வக்ரம் அடையிறதுனால மேலும் அந்த வளர்ச்சிகள் அப்படின்றது இரட்டிப்பாகுவதற்குண்டான ஒரு தருணம். வக்ரம் அடையிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனி மீண்டும் உருவெடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் உங்களுடைய அந்த 8ஆம் இடத்துல இருந்து அந்த ராசில இருந்து விலகியாச்சு அப்படின்னாலே கடகராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜூலை மாசத்துக்கு மேல அவரு அங்க வக்ரம் அடையிறதுனால அந்த வேலையில மிக பெரிய அளவுக்கு சுறுசுறுப்பும் ஒரு நம்பகத்தன்மையும் உங்களுடைய அலுவலகத்துல உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க போகுது. தொழில் செய்யறவங்க நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீஸ் தான் வச்சிருப்பாங்க. இவர்களினுடைய பெரிய மூலதனமே இவர்களினுடைய திறமையும் இவர்களினுடைய பேச்சு திறமையும் தான். ஜெனரல் நாலேஜ் அதிகப்படியாக இருக்கும். ஒரு விஷயத்த வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இவர்கள் பேசுற அளவுக்கு வேற யாராலையும் பேச முடியாது. ஒரு உதாரணத்திற்கு நம்ம அந்த வடிவேலுடைய காமெடியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பு கொடுத்து பேசிடுவான்னு சொல்றதுக்கு அந்த அங்க ஒரு வயதானவர் வந்து அந்த ஸ்டாம்பை பத்தி எவ்வளவு விரிவா சொல்லுவாரோ அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமை. ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தா கூட அதை பத்தி ரொம்ப லாங் டைமா பேசிக்கிட்டே போகக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். அந்த அளவுக்கு இவர்களினுடைய பேச்சு திறமை சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது வக்கீல் தொழிலா இருக்கலாம், ஆடிட்டர் தொழிலா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் எடுத்து செய்யக்கூடிய ஒரு உழைப்பாக இருக்கலாம். இந்த மாதிரியாக எந்த பேச்சு
சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் அதுல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அது போக ரீட்டைல் ஷாப் பண்றவங்க, உணவகம் சம்பந்தப்பட்ட ரீட்டைல் ஷாப், அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில பிசினஸ்ல உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகளும் லாபங்களும் அடையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால, உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 தொழில்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது. அதனுடைய வளர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு மூலதனமாக மாறுவதற்கு, இதனால் வரைக்கும் தொழிலுக்காக ஒரு மூலதனம்னு நீங்க எதுலையுமே சிந்தித்தது கிடையாது. இப்போ இந்த வருடம் அதுல இருந்து வரக்கூடிய சில வருமானத்தை இன்னொரு தொழில முதலீடாக போடுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த ராசி என்பர்களுக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய மனநிலை சார்ந்த சில விஷயங்கள், அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெற்றிகள் இருந்தா கூட அந்த இடத்துல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்காது. எனக்கு அந்த வெற்றின்றது நான் நினைச்ச அளவுக்கு இலக்குகள் அளவுக்கு வரல, பட் வந்திருக்கு ஓகே, பட் அது எனக்கு பத்தாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்துல உங்களுடைய டார்கெட்டை வெகு சுலபமாக அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியில அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட அந்த குரு பகவான். அதனால வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உண்டான சில ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது கிடையாது. யாராவது உங்களுக்கு பணம் போட்டாதான் அந்த இடத்துல விளையாட முடியும் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் இருந்தாலும் அந்த குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படின்றது இந்த வருடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு சைடு நீங்க கடந்த 2 வருடத்துல அந்த வேலை ரீதியான தொந்தரவோ இல்ல வழக்குகள் ரீதியான தொந்தரவுகளை அனுபவித்தாலும் கூட இந்த 2026 இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதானம் தவறிட்டீங்க அப்படின்னா உங்களை கொக்கிய போட்டு இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, எந்த விதமான பேச்சிலையும் நிதானமாக இருக்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், அவங்க கிட்டதானே பேசுறோம் அப்படின்னு சாதாரணமா பேசுற விஷயம் கூட மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த ஆண்டின் இறுதியில, அதாவது டிசம்பர் மாசம் தான் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். அதனால எல்லார்கிட்டையுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இந்த கடகராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு புத்தாண்டை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் அங்க இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகளும் நீங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.